ஏப்ரல் 9 வியாழக்கிழமை கரெக்டாக அந்த நாளில் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதிக்கு மேலே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அமெரிக்காவோட செல்லப்பிள்ளைன்னு சொல்லப்படுகின்ற பல ஆயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான MQ-4C டைட்டன் ட்ரோன் திடீரென ரேடாரில் இருந்து கட் ஆயிடுச்சு. இது சும்மா ஏதோ பேட்டரி தீர்ந்து போய் காணாமல் போன கதையான்னு நீங்கள் நினைச்சிங்கண்டா இல்லை. காணாமல் போகிறதுக்கு முன்னாடி இந்த விமானம் கொடுத்த கடைசி சிக்னல் ஸ்வாக் 7700. இந்த சிக்னலுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாந்துங்க என்பதுதான் இந்த சிக்னலுக்கான அர்த்தம். ஆனால் அடுத்த நிமிஷமே அந்த பெரிய விமானம், அதாவது பெரிய ட்ரோன் ஆவியாக மறைஞ்சிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? யாராவது இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தினாங்களா, இல்லை எவனாவது இந்த ட்ரோனை கட் பண்ணிட்டாங்களா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரோனை பற்றி நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். இந்த ட்ரோன்கள் சாதாரணமாக நம்ம ஊர் கல்யாணத்தில் பயன்படுத்துகிற ட்ரோன் இல்லை. இது ஒரு பறக்கும் ஸ்பைன்னு சொல்லணும். 50,000 அடி உயரத்தில், அதாவது கமர்ஷியல் பிளெயினானது பறக்கிறதை விட அதிகமான உயரத்தில் இந்த ட்ரோன்களால் பறக்க முடியும். அங்கிருந்து கீழே கடலில் ஒரு சின்ன துரும்பு அசைந்தா கூட ஜூம் பண்ணி பார்த்து அதுக்கான தகவல்களை உடனடியாக அமெரிக்காவுக்கு இது கொடுத்துடும். இவ்வளவு வசதி இருக்கிற ஒரு மிஷின் ஏன் கீழே விழுந்துச்சுது என்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இதோட டெக்னாலஜி எப்படி இருக்கு, இந்த ட்ரோன்கள் எப்படி கீழே விழுந்தது, இதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் இன்னும் அதிகமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதான அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் என்பதை பற்றியும் இதில் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி என்பது ஒரு டெத் ட்ராப் மாதிரி. ஒரு பக்கம் ஈரான், இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட கூட்டாளிகள். இப்போதான் 2 நாளுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தமானது போடப்பட்டது. அதுக்கான இப்போ பேச்சுவார்த்தையும் நடக்குது. அது போட்ட 2 நாளில் இந்த விமானம் கீழே விழுதுண்டா அந்த சமாதானத்தை கெடுக்க ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ள புகுந்து வேலை செய்யுது என்பது தெளிவாக தெரியுது. அது யாராக இருக்கும்? இஸ்ரேலா, இல்லை உக்ரைன் போரில் பிஸியாக இருக்கிற ரஷ்யாவா? ஏன்னா ரஷ்யாவோட புது ஜாமிங் டெக்னாலஜி இப்போ ஈரான் கைக்கு போயிருக்கணும். அதை வச்சு தான் அமெரிக்காவோட கண்ணை குத்தி இருக்காங்களான்னு ஒரு டாக்கானது போய்கிட்டு இருக்கு. பட் எது உண்மையானு தெரியல. ரஷ்யாவோட ஜாமிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஈரானை இதனை செய்தார்களா, அல்லது கத்தார், இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் இந்த சீஸ்ஃபயரை குழப்பம் பண்ணுறதுக்காண்டி இதனை செய்தார்களா? இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப ஒரு முக்கியமான கேள்வி, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து இத்தனை மணி நேரம் ஆகியுமே அமெரிக்காவோட பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தரப்புல இருந்து எந்த ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கப்படையில. வழக்கமா ஒரு ட்ரோன் விழுந்தா உடனே டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லி சமாளிப்பாங்க. ஆனா இப்ப மௌனமா இருக்காங்கன்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இதுக்கு நிறைய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அமெரிக்கா எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுமே, தப்பான முடிவுகளுமே ஈரானுக்கு சாதகமா முடிஞ்சிடும். இதனால்தான் அமெரிக்கா அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த ட்ரோன் விழுந்த இடம் ஈரான் நாட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கு. அங்கே அமெரிக்காவால் நேரடியாக போய் அந்த ட்ரோனை தேட முடியாது. இப்போ இதனால அங்கே என்ன நடக்குதுன்னா, திரைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் கேமே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. ஊடகங்களில் வராத ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட 5வது கடற்படை இப்போ வளைகுடா கடலில் ஒரு பெரிய ஒரு ரகசிய ஆபரேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. மேலோட்டமாக பார்க்க போனால் இதே ஒரு ரோந்து பணி மாதிரி தான் தெரியும். ஆனால் நிஜத்தில் அந்த டைட்டன் ட்ரோனோட சிதைந்த பாகங்கள் ஈரான் கையில் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல அமெரிக்கா குறியா இருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. ஏனெண்டா அந்த டைட்டனில் இருக்கின்ற மினி ஆக்சஸ் சென்சாராக இருக்கட்டும், கிரிப்டோகிராபிக் சிஸ்டமாக இருக்கட்டும், அது உலகத்துக்கு தெரியாத மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கின்ற சிஸ்டங்கள். இது ஈரானோட கைக்கு அல்லது அங்கே இருக்கின்ற ரஷ்ய ஆட்களுக்கு கிடைச்சா அமெரிக்காவோட அடுத்த 20 வருஷ உளவு டெக்னாலஜி அவுட் ஆகிடும். இதனால தான் அவங்க இப்போ கடலுக்கு அடியில மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஈரானோட பக்கம் வருவோம். ஈரான் இதற்கு இதுவரைக்குமே உரிமை கோரையில, நாங்க தான் சுட்டம் பண்ணும் ஈரான் தரப்புல இருந்து சொல்லல. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ரிஸ்க்னு சொல்லப்படுது. ஏனண்டா அவங்க அமைதியா இருக்காங்கன்னா அந்த விமானத்தோட பாகங்கள் ஏற்கனவே ஈரானோட கைக்கு கிடைச்சிருக்கலாம். ஒருவேளை அந்த விமானத்தில் இருந்த பிளாக் பாக்ஸ் கூட ஈரான் எடுத்துக்கிட்டு போயிருந்தா அமெரிக்காவோட மொத்த சிக்னல் சிஸ்டத்தையும் டீகோட் பண்ணிடுவாங்கன்னு நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. 2011 இதே மாதிரி தான் ஆர்க்கு 170 ட்ரோனை ஈரான் அப்படியே தரையிறக்கி அதை வச்சு சொந்தமா ட்ரோன் தயாரிக்க ஆரம்பிச்சிருந்தார்கள். இப்ப இந்த $200 மில்லியன் டைட்டனுக்கு அதே கதி தான் ஆக போதா என்பதுதான் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. இது விபத்து இல்ல, இது ஒரு ஹைடெக் திருட்டுக்கான திட்டமா கூட இருக்கலாம் என்றும் அமெரிக்க தரப்புல இருந்து புலம்பி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். கடைசி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். இது வரும் ட்ரோன் விழுந்த கதை மட்டும் இல்லை, இது அடுத்த ஒரு பெரிய சண்டைக்கு ஆரம்பமாக கூட இருக்கலாம். ஏற்கனவே பெட்ரோலோட விலை மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. உலக அரசியல் மாறப்போகுது. அந்த பிளாக் பாக்ஸ்
யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் வளைகுடா கடலோட ராஜாவா செய்யப்பட முடியும். ஆகவே ஈரானுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஈரான் இந்த விமானத்தை எடுக்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அமெரிக்காவோட பெருமையான சொல்லப்படுகின்ற ட்ரோன் இப்போ மண்ணை கவி இருக்கு என்பதுதான் உண்மை. அது எதால் விழுந்ததுன்னு கூட அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முடியலை. அந்த அளவுக்கு அந்த ட்ரோன் வீழ்த்தப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.